பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாக பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களை இப்படியாக தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பது அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வாரம் முழுவதும் யாக்கோபை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று கூட்டங்களை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். கன்னியாகுமரி மாவட்ட ஜனங்களே, நாகர்கோவில் மக்களே, உங்களை தேடி உங்களுடைய அன்பு சகோதரனாகிய நான் வருகிற சனிக்கிழமை வருகிறேன். காலை 10 மணிக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பின்னர் WCC காலேஜ் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பக்கத்தில் அப்படி மேற்கு பகுதியில் வந்தீங்கன்னா ரவுண்டானெல்லாம் இருக்கும். அதில் விஜயதா மண்டபம், கல்யாண மண்டபம் இருக்கும். அதில் அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற OMC ஹால் மேற்கு பகுதியில் இருக்குது. அங்கே வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உங்களுக்காக நல்ல பாடல்கள், நல்ல செய்தி இருக்குது. தனித்தனியான ஜெபம் உண்டு. சகோதரர் நெல்சன் அவர்கள் மூலமாக ஒரு அன்பு ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த வாரம் கூட்டம் முடிஞ்சோடனே மக்கள் அனைவருக்கும் விருந்து கொடுக்குறாங்க. தாராளமாக சிக்கன் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் செயல்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் அங்கே தங்கி இருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் அங்கே காத்திருக்கின்றன. அது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். அங்கே இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாய் ஜெபங்களை நாம் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறோம். நல்ல குருவானவர்கள், நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவங்க அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க. எனவே நீங்கள் அங்கே தங்குவதற்கு விரும்பினால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். 3 வேளையும் விதவிதமான உணவு அவர்களுக்கு உண்டு. உங்கள் குடும்பங்களில் நல்ல நாட்கள் நடக்கிற பொழுது, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் வரும் பொழுது அங்கே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நல்ல உணவு அளிக்கலாம் என்கிற செய்தியும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவனுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக முதல்ல 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். மாமாவும் ஓகேன்னு சொல்கிறார். உனக்கு என்னப்பா சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக 1 மாதம் முடியுது. உடனே யாக்கோபு தயங்காமல் சொல்கிறாரு, நான் 7 வருஷம் உனக்கு வேலை செய்கிறேன், சம்பளமே தர வேண்டாம், சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும். உங்களுடைய மகளாகிய ராகேலை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை உடனடியாக அவர் சொல்லுகின்றார். வாலிபனாக இருக்கிறபடினாலே பணம் பெரிதாக தெரியவில்லை, வேறு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அங்கே ராகேல் பெரிதாய் தெரிகிறாள். அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதுக்காக 7 வருஷம் நான் உழைக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கே டீல் போடுறாரு. மாமாவும் ஓகே சொன்னார் என்று நான் காண்கின்றோம். அங்கே உயிர் தப்ப வந்திருக்கிற யாக்கோபுக்கு இப்பொழுது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, பெருக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. அதுக்காக மாமாட்ட கேட்குறாரு. நான் உழைக்கிறேன், 7 வருஷம் உழைக்கிறேன்னு சொல்கிறார். உடனே அவர் ஓகேன்னு சொல்லி சொல்கிறார். அவர் எனக்கு சம்பளம் வேண்டும் என்று கேட்கவில்லை, இல்லைன்னா நான் உழைக்காமலேயே உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று கேட்கலை. 7 வருஷம் உழைக்கிறேன், எனக்கு உங்களுடைய மகளை தர வேண்டும், ராகேலை தர வேண்டும் என்று கேட்கின்றார். ராகேல் அழகாக இருக்கின்றால். அவளுடைய அக்காவாகிய லேயாள் கூற்ற பார்வை உடையவளாக இருந்தபடியினாலே அவள் மீது அங்கே யாக்கோபுக்கு பிரியம் வரவில்லை. ஏற்கனவே 2 பேரும் முதல்ல அவங்க தான் சந்தித்தாங்க, ராகேலும் யாக்கோபு தான்.
அப்பொழுதே ஒரு அன்பு அவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதா என்று நமக்கு தெரியல. ஆனால் இதில் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். 7 வருடம் உமக்காக நான் உழைக்கிறேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆடுகளை மேய்ச்சிட்டு வரணும், கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும், துஷ்ட மிருகங்கள் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, மாமா ரொம்ப கரார் பேர் வழி கணக்கு கேட்பார், வெயிலே போய் நிற்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும், இருந்தாலும் பரவாயில்ல 7 வருஷம் உழைக்கிறேன், அதுக்கு என்னுடைய மகள் எனக்கு தரணும். அவர் அங்கேயும் கூட தான் ஒரு உழைப்பாளி என்பதை மறுபடியும் அவர் தெரியப்படுத்துவதை பார்க்கிறோம். எதுவுமே எனக்கு சும்மா வேண்டாம், 7 வருஷம் உழைச்ச பிறகு உடைய மகளை எனக்கு தந்தால் போதும், நான் 7 வருடம் சந்தோஷமாக உமக்கு உழைத்து கொடுக்கிறேன் என்று அவர் தன் உழைப்பை மூலதனமாக வைத்து சந்தோஷமாக 7 வருடம் உழைப்பிற்கு ஒப்புக் கொடுக்கிறார். மாமாவும் ஓகேன்னு சொல்கிறார். அங்கே 7 வருடங்கள் சந்தோஷமாய் கடந்து போயிட்டு என்று காண்கிறார். உழைத்தால்தான் தனக்கு மனைவி கிடைக்கும் என்பதை யாக்கோபு புரிந்து வைத்திருந்தார் என்பதை நீங்கள் அதை மனதில் கொள்ள வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். வித்தவுட் ஹார்ட் ஒர்க் ஹீ டிடன்ட் வாண்ட் டு கெட் எனிதிங் இன் ஹிஸ் லைஃப். ஜேக்கப் உழைக்கிறேன், எனக்கு பொண்ணு தான், அப்படிதான் அவர் கேட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உழைத்தால்தான் நன்மைகள் நமக்கு உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உழைக்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடவே கூடாது. எத்தனையோ பேர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். எவ்வளவு உற்சாகமாக உழைக்கிறார்கள், எவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறார்கள். அவருடைய உழைப்பெல்லாம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களை, இதையே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உழைக்க அது 7 வருஷம் உழைப்பாக இருக்கலாம் யாக்கோபுக்கு, உங்களுக்கு 5 வருஷம் உழைப்பாக இருக்கலாம், 2 வருஷம் உழைப்பாக இருக்கலாம், 10 வருஷம் உழைப்பாக இருக்கலாம். அது முடிவிலே ஒரு வெகுமதி நிச்சயமாக உண்டு என்பதை இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். உழைப்பின் முடிவில் நிச்சயமாய் ஒரு கிஃப்ட் உண்டு, ஒரு வெகுமானம் உண்டு என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உழைப்பதற்கு ஒருபொழுதும் தயங்கக்கூடாது, நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் இந்த யாக்கோபின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து செயல்படுகிற பொழுது உங்கள் வேலையிலே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். விவசாயம் செய்யலாம், மரக்கடை வச்சிருக்கலாம், மீன் பிடிக்கிறவங்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக உழைக்கிறவர்களாக இருக்கணும். நான் இந்த அரசியல் செய்திகளை எல்லாம் சில நேரங்களில் ஆர்வமாக டிவியில் பார்ப்பேன், நியூஸ் பேப்பரில் வாசிப்பேன், என்ன நிலவரத்தில் நம்ம நாடு இருக்கிறது என்று நிச்சயமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்மூடித்தனமாக வாழக்கூடாது. டெல்லி அரசியலில் ஏன் மாற்றம் வந்தது என்று நமக்கு தெரிய வேண்டும். இஸ்ரேல் ஹமாஸ் வார் எப்படி போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியணும். நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நியூஸ் பேப்பர்ஸும் டிவியும் நமக்கு நிறைய பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது. போன எலெக்ஷன் தமிழ்நாட்டில் இந்த இந்தியா லெவலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ஒரு கூட்டணியின் சார்பாக போன வருடம் எந்த கட்சி போட்டியிட்டதோ அந்த கட்சிக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த கூட்டணி கட்சி சென்ற வருடம் எந்த ஒரு ஆளை எம்பியாக நிப்பாட்டி வெற்றி பெற்றாங்களோ அதே ஆளுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தாங்க. உடனே பேப்பரில் எழுதியிருந்தாங்க, மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே அதிருப்தியாக இருக்காங்க. ஏன்னா இவர் வெற்றி பெற வரைக்கும் தான் எலெக்ஷன் டைமில் தான் வருவார், அதுக்கு பிறகு 5 வருஷம் வரவே இல்லை, மக்களை வந்து பார்க்கவே இல்லை, என்ன பிரச்சனைன்னு கேட்கவே இல்லை, ஒரு நல்ல காரியம் கூட செய்யவே இல்லை. அதனால் இப்போ மறுபடியும் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்குது எல்லாருக்கும் மத்தியில் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது, ஒரு அதிருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மிகுந்த நியாயமான ஒரு காரியம். அரசியலில் நின்று நாம் வெற்றி பெறுவது என்பது ஏதோ பெயர் புகழுக்காகவா, இல்லைன்னா அது அன்றையோட முடியுறதா? இல்லை, மக்கள் எதுக்காக ஓட்டு போடுறாங்க? இவருக்கு ஓட்டு போட்டால் இன்றைய தேவைகளை சந்திப்பார், தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுப்பார், ரோடு போடுவார், பிரச்சனைனா வருவார், நமக்காக நிற்பார், மக்களில் ஒருவனாக இருப்பார் என்று தான் ஓட்டு போடுறாங்க. 5 வருஷம் அந்த ஆள் வரவே இல்லை. இப்போ எலெக்ஷனோட மறுபடியும் வந்து நிற்கிறாருங்கும் போது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுமா ஏற்படாதா? அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அடைகிற வரைக்கும் உழைக்கிறாங்க, அதுக்கு பிறகு உழைக்கிறதே கிடையாதுங்க. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சரியான எடுத்துக்காட்டு. மக்கள் அப்படிப்பட்டவங்களை நிராகரிச்சிருவாங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க, உழைச்சா மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். உழைக்கலையா, அவங்களுக்கு பிடித்தம் இல்லையா, தூக்கிடுவாங்க. டெல்லி அரசியலில் அப்படி தான் மாற்றம் வந்தது என்பது நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை இந்த நாட்களிலே ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிற பொழுது உழைக்கணும், உழைச்சி தான் நம்ம வாழணும். நம்மளை எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, கடவுள் எதுக்காக வேலை கொடுத்துருக்கிறாரு? எவ்வளோ பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம இருக்கும்போது கர்த்தர் எதுக்காக நமக்கு
வேலை கொடுத்துருக்காரு. நம்ம நல்ல உழைப்போம் நம்பி தான் கொடுத்துருக்காரு. நம்ம அப்படி அதில் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம ஜாபை நம்மளை விட்டு எடுத்துருவார். பிள்ளைகளை சரியாக நம்ம வளர்க்கணும். ஏதோ பிள்ளையை பெற்றுட்டா போதும்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. பிள்ளையை பெற்றாச்சு இனி பார்த்துக்க வேண்டியது, அவங்க வளர்ந்துக்குவாங்க வேண்டியதான். இல்லை, அவர்களை கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும், தவறு செய்யும்போது தண்டிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போயிட்டான்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய பேர் இன்றைக்கு அந்த யாக்கோபு மாதிரி உழைச்சி தான் பெற்றுக்கொள்ளணுங்கிறத அந்த கான்செப்டே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. கிடைக்கிற வரைக்கும் நம்ம உழைக்கணும், அதுக்கு பிறகு உழைப்பு என்பது இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க. தவறான ஒரு காரியம். ஒரு வார்டு கவுன்சிலராக நீங்கள் இருக்கலாம், ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களா, கடைசி வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டும். யார் கூப்பிட்டாலும் ஓடி போய் நிற்கணும், நன்மை தீமையில் நிற்கணும். அப்போதான் அவங்க உங்களை தேர்வு செய்வதற்கான அந்த காரியத்தில் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க. கடவுள் உங்களை தேர்வு செய்வார். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறார். யாக்கோபு 7 வருஷமாக அவர் அப்படி போயிட்டு வரார், உழைக்கிறார். ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பெண்ணிற்காக அவ்வளவு தூரம் அவர் போய் உண்மையாக அவர் உழைத்தார். நீங்கள் பாருங்கள், அதில் 20ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் உனக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. 7 வருஷம் அவருக்கு 7 நாள் மாதிரி ஆச்சா. 7 years were like only 7 days because Jacob loved Rachel so much. அவன் மேலே அன்பாக இருந்ததுனால, ராகேல் மேலே அன்பாக இருந்ததுனால 7 வருஷம் அவருக்கு 7 நாள் மாதிரி போயிடுச்சா. அந்த அளவுக்கு அந்த நேசம், அந்த பாசம், அந்த உற்சாகம் அவரை உற்சாகமாய் வேலை செய்ய வைத்தது. காலங்கள் போனதே தெரியல. 7 வருஷம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சுங்க. காலையில் சேர்ந்த மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள 3 வருஷம் போயிடும். வாழ்க்கையே அப்படிதான், அது வேகமாக ஓடும். பிள்ளைகள் பெற்ற மாதிரி இருக்கும், பார்த்தா பெருசாகி வந்து நிற்பாங்க. அதெல்லாம் கடவுளுடைய காரியங்கள். பிரியத்துக்குரியவர்களே, 7 வருடம் அங்கே 7 நாட்களாய் யாக்கோபுக்கு தோன்றியது காரணம் என்ன? ஒன்று, அங்கே அவருக்கு ராகேல் மீது அவ்வளவு பாசம். இன்னொன்று, உற்சாகமாய் அவர் இருந்தார். அதனால தான் அவரால் இவ்வளோ காரியங்களை செய்ய முடிந்தது. கஷ்டத்தோடு வேலைக்கு போகணும்னா 7 வருஷம் 70 வருஷமாக தோணும். அப்படி பல்ல கடிச்சிட்டு அப்படியே சோர்ந்து போய் நின்னா அந்த வேலையே ஓடாது. ரொம்ப மெதுவாக போன மாதிரி இருக்கும். ஆனால் உற்சாகமாக போனால் எல்லாமே முடிந்து விடும். உற்சாகமாய் நாம் செய்வோம் என்றால், பாசத்தோடு செய்வோம் என்றால், எவ்வளவு கடினமான வேலையும் அது எளிதான வேலையாக அது நமக்கு தெரியும் என்பதை இந்த சம்பவம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. However difficult the task is cut out, it's not a matter. சந்தோஷமாக செஞ்சிங்கன்னா, நேசத்தோடு செஞ்சிங்கன்னா அது ரொம்ப எளிதிலே முடிந்து விடும். நீட்டினுடைய ரூல் இருக்குல்ல, ஸ்டவ் மேலே ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா 1 நிமிஷம் 10 வருஷமாக இருக்குமா. பிரியமான ஒரு காரியத்தை யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்னா ஒரு 10 வருஷம் கூட 1 வருஷமாக இருக்குமா. அதுதான் நீட்டினுடைய தேரி. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உற்சாகமாக நம்முடைய வேலையை செய்வோம், மகிழ்ச்சியாக நம்ம இருப்போம். அது ஒரு பாரமாக நினைக்க வேண்டாம். 7 வருஷம் 7 நாளாக யாக்கோபுக்கு தோன்றது மாதிரி நமக்கும் அது தோன்றும். கிறிஸ்துவின் மீது நம்ம அன்பு வைத்து நாம் வாழ்வோம் என்றால், எத்தனை கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது, நம்மளை வேதனைப்படுத்தாது. ஒரு சகோதரன் காலில் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது ஒரு பெரிய வெயிட்டான மிஷின் விழுந்து காலில் பாதி செதஞ்சி நடக்க முடியாங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து எப்படியோ ஒட்டி வச்சு எப்படியோ அவர் நடக்கிறார். கடைசியில் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டார். அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. கடைசியில் வாட்ச்மேனாக ஒரு வேலை கிடச்சிது. அப்போ அந்த மேனேஜர் கடுமையானவர், நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 12 மணி நேரம் நின்றுட்டே இருக்கணும்னு சொல்லி சொன்னார். கால் பலகீனமான கால். அப்போ அவர் சொன்னார், பிரதர் எனக்கு முதல்ல நிற்கவே முடியல, நான் இரவு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி வேலை தான் தந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு நிற்கிறதுக்கு பலன் தரணும். பாருங்கள், அந்த ஆண்டவர் கிருபியாக இறங்கி 12 மணி நேரம் நின்னாலும் இப்போ காலில் ஒரு வழி எனக்கு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். வாட்ச்மேன் வேலை தான், நின்றுட்டே தான் இருக்கணும், உட்காரவே கூடாது. என்னை பார்த்துக்கிட்டே கேமராவில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் நின்றுட்டே இருக்கிற எனக்கு ஆண்டவர் பலம் கொடுத்துருக்காரு, எப்படின்னே எனக்கு தெரியல. என் காலில் பாதி அந்த பாதத்தில் செதஞ்சி போன ஒரு பகுதி, நான் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பலம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அதை எளிதாக மாற்றி கொடுக்குற தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவர் பலம் கொடுக்குறவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு அந்த 7 வருஷம் 7 நாள் மாறியாச்சு. 7 வருஷம் முடிஞ்சவொடனே மாமாட்ட போகிறார், நான் கல்யாணம் பண்ணணும் மாமா, 7 வருஷம் முடிச்சுட்டேன், பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள், என்ன முக்கியமான காரியத்தை பாருங்கள். 22ஆம் வசனம், ஆதியாகமம் 29வது அதிகாரம். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான்.
அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாக சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையில் இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தி? ராகேலுக்கு அல்லவோ வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றார். பயங்கர ஜமாஸ்லாம் நடக்குது. 7 வருஷம் முடிஞ்சிச்சுலாம் அவன் பிள்ளையை தாருன்னு கேட்குறான். ஓகேன்னு சொல்லி மாமா சொல்கிறார். பெரிய விருந்து, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வராங்க. இவர் வரை ஏற்கனவே பயங்கர பணக்காரர் லாபான். நிறைய ஆடுகள் யாக்கோபு 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு பெருகு வேலை செஞ்சுட்டு வேலைக்காரங்களாம் பெருகிட்டாங்க. ஸோ அதை நல்லா கொண்டாடுறாரு. பெரிய ஃபர்ஸ்ட் மேரேஜ் இந்த ஃபேமிலி. எல்லாரையும் கூப்பிட்ற, நல்ல விருந்து, நல்ல திராட்சரசம் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் குடிச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஜேன்னு மேரேஜ் நடக்குது. பக்கத்துலேயே மணமகள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. யாக்கோபு ராகேல் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் வாழ்த்திட்டு போகிறாங்க. இப்போ மாதிரி கிடையாது, அப்போ லைட்லாம் கிடையாது. இரவு ஆன உடனே அந்த இரவிலே ராகேலை வீட்டில் வைத்து விட்டு தன் மூத்த மகளாகிய லேயாளை மனைவியாக அனுப்பி விடுகிறான் அந்த லாபான் எனப்பட்ட நயவஞ்சகன். அது தெரியாமல் யாக்கோபு தன் மனைவி இடத்துல சேர்ந்து விடுகிறார். காலை எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது, கூச்ச பார்வையுடைய லேயாள் உட்கார்ந்துருக்கிறார். ராகேலை காணலை. அப்போதான் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று யாக்கோபு உணர்கிறார். ஏன் இப்படி செய்தீர் என்று சொல்லி கதறி எழுதாரா? எவ்வளவு ஒரு பயங்கரமான ஏமாற்று வேலை இங்கே நடக்கிறது பார்த்தீர்களா? 7 வருஷமா வேலை செஞ்சுட்டே இருக்காரு. மருமகன் ராகேல் மேலே லேசமாக இருக்கா, அவர் நல்லா தெரியும். ஆனால் கல்யாணமும் அப்படிதான் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இரவு வந்தோடனே மணமகளை மாற்றி விடுகிறான் லாபான். எத்தனாக இருந்தவர் தான் இந்த லாபான். சரியான எத்துவழி பேர் வழி. அந்த ராகேலை தள்ளிவிட்டு அங்கு லேயாளை மணமகளை கொடுத்து ஏமாற்றி அந்த இரவின் இருளை பயன்படுத்தி அங்கு யாக்கோபு மிகவும் ஏமாற்றப்படும்படியான ஒரு சூழ்நிலையை அந்த லாபான் உண்டாக்கினார் என்று நாம் காண்கிறோம். இதை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன், இந்த உலகத்தில் இப்படியாக ஏமாற்றுகிற லாபான்கள் எல்லோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வருவார்கள் என்பதுதான் ஒரு வருத்தமான ஒரு உண்மை. ஒன்றை சொல்லி இன்னொன்றை செய்பவர்கள், ராகேலை சொல்லி லேயாளை கொடுப்பவர்கள், அது சொல்லி இதை செய்கிறவங்க, இப்படி ஏமாத்துறவங்க பேர் வழிகள். மனசாட்சியே இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்கள் லாபான்கள் நிறைய பேர்களை நாம் நம் லைஃப்ல கண்டிப்பாக சந்திப்போம். கொஞ்சம் கூட வருத்தப்படாம, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மிகப்பெரிய துணிகரமான பாவங்களை செய்கிற, ஏமாற்று வேலைகளை செய்கிற எத்தனையோ பேர்கள் இந்த பூமியில் இருக்காங்க. லாபான் மாதிரி எத்தனையோ ஆட்கள் இருக்காங்கிறதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். கொஞ்சம் கூட அவங்க மனசாட்சியில் அவங்க பாதிக்கப்படவே மாட்டாங்க. இப்படி ஏமாற்றும் போது, ஏங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு, நான் என்ன பண்ணேன், அதில் என்ன இருக்குது, நான் ஒன்றும் அப்படி செய்யலை, ரொம்ப ஈஸியாக அதை சொல்லுவாங்க. மிகப்பெரிய எத்துவாளிகள் இந்த பூமியிலே வாழ்றாங்க. மிகப்பெரிய லாபான்கள் இந்த பூமியில வாழ்றாங்க. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. தருவேன் என்று சொல்லி சொன்னது வேறு, இன்னொன்றை தருவாங்க, இல்லை வேற மாதிரி மாற்றுவாங்க. இஷ்டத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையில் துணிகரமாய் பல காரியங்களை செய்கிற, தவறுகளை செய்கிற எத்தனை பேர் இந்த பூமியில இருக்காங்க என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் யாக்கோபா இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக லாபான்கள் வருவார்கள் என்பதை முதலாவதாகவே நினைவூட்ட விரும்புகிறேன். நான் ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ லாபான்களை நான் சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ மோசடி மன்னர்களை சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ நம்பிக்கை துரோகிகளை என்னுடைய வாழ்க்கையில சந்தித்திருக்கிறேன். நன்மைக்கு தீமை செய்கிற எத்தனையோ பேர்களை என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். இதே போல துணிகரமா எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிற எத்தனையோ லாபான்களை என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் சந்தித்திருக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. யாக்கோபுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் பாருங்க. கனவு கோட்டையெல்லாம் இடிஞ்சு விழுது. 7 வருஷம் உழைச்சது எல்லாம் வீணா போகுது. இதையால பிடிக்கவே பிடிக்காது. அந்த பெண்ணை இப்பொழுது மணமகளாய் பக்கத்தில் வச்சுட்டாங்க. ராகேலை தூரமாக கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். தாங்க முடியாத ஒரு துயரம், ஒரு துக்கம் கண்டிப்பாக யாக்கோபுக்கு உண்டாயிருக்கும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யோசித்து இப்படி ஒரு பக்கம் ஒரு வருத்தப்பட்டா இருக்கிறது உண்மை. இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தா, நீங்கள் உங்கள் அப்பாவை இப்படி தானே ஏமாத்துறீங்க மிஸ்டர் ஜேக்கப். உங்கள் அப்பாவும் இதே மாதிரி இருளை பயன்படுத்தி கண்ணு தெரியாத அந்த மனுஷனை இப்படி தானே ஏமாத்துனீங்க. நான் தான் ஏசான்னு சொல்லி போய் நின்று அப்பாட்டிருந்து ஆசிரியத்தில் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா? அப்போ அங்கே 2 பேரும் கதறி அழுதாங்க இல்லையா? ஏன் இப்படி பண்ணிட்டான் யாக்கோபுன்னு சொல்லி ஏசா அழுதார். அப்பாவும் யாரை இன்னும் எப்போ வாங்கினாங்கன்னு சொல்லி பிரமித்து நடுங்கினார் இல்லையா?
அந்த ஸ்கோர் இப்போ செட்டில் ஆகுதா பார்த்தீங்களா? மனுஷன் எதை விதைக்கானோ அதை அறுக்கிறான். பிறரை ஏமாற்றும் போது உனக்கு எப்படி இருந்துன்னு தெரியணும்ல. இப்போ ஏமாத்தினா இவ்வளோ வேதனையாக இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் இந்த பாதின் வழியாக ஒருவேளை யாக்கோபை நடத்தி இருக்கலாம். எதை மனிதர்கள் விதைக்கின்றார்களோ அதை கண்டிப்பாக அறுப்பார்கள். பிறருக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணும்னா நமக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க. பிறரை ஏமாற்றிக்கிட்டே நம்ம வாழ்கிறோம்னா நம்மளை யாராவது ஏமாற்றுவாங்க. பெற்ற தாய் தகப்பனை அடிக்கிறீங்களா வாலிபரே, உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளில் கண்டிப்பாக அதே மாதிரி அடிக்கும், பல மடங்கு அடிக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் இந்த பூமியிலே அறுக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் முதலாய் ஒரு பெரிய தோல்வி, ஒரு பெரிய ஏமாற்றம். இப்படிலாம் மனிதர்கள் பண்ணுவார்கள், அந்த மனுஷன் லாபான் இப்படிலாம் பண்ணுவானான்னு சொல்லி நான் உடைந்து நொறுங்கி போகிற ஒரு நேரம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரிய ஆனாலும் கூட ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அவங்க மாமா என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 29:26. லாபான் மூத்தவள் இருக்கையில் இளையவிலை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், இவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருடம் என்னத்தில் வேலை செய் என்றான். அதே மாதிரி 2 பேரையும் கொடுத்துட்டார் மாமா. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூத்தவருக்கும் இலையை கொடுக்க முடியாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீ இவ்வளோக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய, 2 பேரையும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாமா ஒரு புது கணக்கை போட்டு இன்னொரு 7 வருஷம் அங்கே வேலை செய்ய வைத்தார் என்று காண்கிறோம். எனிஹாவ் அங்கே எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்பொழுது புதிதாக ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. லேயாளை நீ பாதுகாக்க வேண்டும், அவளும் உனக்கு கூட இருப்பாள் என்று சொல்லி ஒரு புதிய பொறுப்பும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பகுதியும் கூட கொடுக்கப்படுகிறது. அவர் திட்டமிட்டதில் ராகேல் வேண்டும் என்று சொல்லி ராகேல் கிடைத்தாள், ஆனால் அங்கே லேயாளும் கிடைத்தாள் என்று சொல்லி காண்கிறோம். பிரியமாய் ஆசைப்பட்டதும் கிடைத்தது, பிடிக்காத ஒன்றும் கிடைத்து விட்டது. இதோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தன் மனதை அவர் ஆயத்தப்படுத்தி அவர் அங்கே தொடர்ந்து ஓடினார் என்று காண. தொடர்ந்து 7 வருடம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறார். ஆக 14 வருடங்கள் அவர் ராகேலுக்காக சம்பளம் இல்லாமலே அவர் வேலை செய்கிறார். அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாக, புதிய மாற்றங்களுக்குள்ளாக அவர் கடந்து போனார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் டைம் ஆஃப்டர் டைம் நிறைய திருப்பு முனைகள், மாற்றங்கள், புதிய புதிய காரியங்களை நடக்கிறது என்பதை காண்கிறோம். அதை இவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்பொழுது, திருப்பு முனைகள் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வோம் என்றால் சரி, அப்படிதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாம் பிரயாணிப்போம் என்றால் நல்லது. ஒரு பொழுது நின்று விடாதிருங்கள். என்ன வாழ்க்கை நினைச்சிடாதீங்க, தற்கொலை பற்றி யோசிக்காதீங்க. இப்படி ஆகி போச்சேன், கனவு கோட்டெல்லாம் உடஞ்சி போச்சேன்னு நினைக்காதீங்க. பிடிக்காது எனக்கு கிடச்சி போச்சேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. வாழ பழகுங்கள், தொடர்ந்து ஓட பழகுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுடையவர், அவர் நடத்துவார் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? காகங்களை பார், அவை விதைத்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தை பார், அதில் சேர்த்து வைப்பதில்லை. காக்கைகளை பார், அவை விதைத்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தை பார், அதில் சேர்த்து வைப்பதில்லை. கலங்கு மனிதனே, கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். கலங்கு மனிதனே, கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். காட்டு புஷ்பங்கள் அவை நோற்பதுமில்லை, வண்ண ஆடைகள் அவை சேர்ப்பதுமில்லை. சாலமோன் மன்னன் முதல் இதுவரை யாரும் மகிமையிலே அவை போல உடுத்தியதில்லை. காக்கைகளை பார், அவை விதைத்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தை பார், அதில் சேர்த்து வைப்பதில்லை. கலங்கு மனிதனே, கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எவ்வளவோ நல்ல காரியங்களை எங்களுக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. வாழ்க்கை என்பது பல திருப்பங்கள் நிறைந்தது. எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும், எதிர்பாராத காரியங்கள் நடக்கும், பிடித்தமானது நடக்கும், பிடிக்காது நடக்கும். எல்லாவற்றும் மத்தியில் வாழ பழகிக்கொள்ள எங்களுக்கு நீ சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி பாண்டாடுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எவ்வளவு ஆண்டவரை ஸ்தோத்திரம் நெருக்கத்தில் இருந்தால் நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை விடுதலைத்தார். என்னை ஏமாற்றி விட்டார்கள். சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று. ஐயோ, நான் ஆசைப்பட்டது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னை ஏமாற்றி விட்டார்கள், என் வாழ்க்கை ஏமாற்றமாகி விட்டதே, ஐயோ நினைத்தது நடக்காமல் போயிடுச்சேன்னு சொல்லி கண்ணீரோடு இருப்பவர்கள் இந்த பூமியிலே உண்டு ஐயா.
எப்படியாவது கர்த்தாவே அவர்களை ஆற்றி தேற்றி யாக்கோபை போல தொடர்ந்து பிரயாணிக்க உதவி செய்யுங்க. ஒரே ரூமுக்குள்ளே போட்டி கிடக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. தோல்வியை தாங்க முடியாதபடி கிறுக்காகி போனவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. பைத்தியமானி போனவர்கள் உண்டு. அவர்கள் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். நாளிலும் கூட ஆண்டவரே, ஒரே ரூமுக்குள்ளே பூட்டி கிடக்கிற பிள்ளைகள் வெளியே வருவார்களாக. அதிர்ச்சியில் அப்படி நடந்து ஏமாத்திட்டாங்களேங்கிற அதிர்ச்சியில் ஆண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை ஏசப்பா இருக்கிறாங்க, அவர் பார்த்துக்கொள்வாருங்கிற நம்பிக்கையில் அவர்கள் வெளியே வந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாக இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஏசப்பா, எவ்வளோ பேர்கள் இந்த வாலிபர்கள் அப்படியே அந்த வாலிப காலத்தில் நடந்த சம்பவத்தினால ஏமாற்றத்தினால மன உடைஞ்சு போயிருக்காங்க. நீங்கள் அவர்களை எல்லாம் தாங்கி கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே கர்த்தாவே சோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் தான் அவர்களுக்கு தைரியத்தை தந்து, நீங்கள் தான் அவர்களுக்கு சுகத்தை தந்து, நீங்கள் தான் அவர்களை இந்த பூமியில் மகிழ்ச்சியாய் வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட என்ன வியாதி இருந்தாலும் மறையட்டும். உட்கார முடியல, எந்திக்க முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியல, இரவு தூங்க முடியல, நெஞ்சு வலிக்கு, முதுகு வலிக்கு, தலை வலிக்கு, கால் வலிக்கு, பலகீனமாக இருக்குது, மூச்சு விட முடியல, நரம்பு வலிக்குன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீ உதவி செய்து ஒவ்வொருவரையும் வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியை கொடுத்து அவர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தர ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், படித்து முடித்து விட்டு பல வருஷங்களை காத்திருக்கிற பிள்ளைகள், பிஸ்னஸில் நஷ்டமானவர்கள், கடன் பாரங்கள், வட்டி கடன்களில் இருக்கவங்க, இஎம்ஐ கட்டி முடியாதபடி தடுமாறுறவங்க, அவமானங்களை சந்தித்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, யாராலே பூமியில் பணம் இல்லாமல் வாழ முடியும்? எல்லோருக்கும் பணம் தேவை. நீ அதை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. போதைக்கும் பைக்குக்கும் மொபைல் ஃபோனுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களை விடுவீங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. நாசரேத் ராஜ்யப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் ஏராளமான இடங்கள் உண்டையப்பா. தங்குவதற்கு ஏராளமான ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியம் நீக்கவில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே.
ஒன்றுமில்லை